சற்று முன் திமுகவில் இணைந்தார் சி. விஜயபாஸ்கர். அதிர்ந்து போன அதிமுக எம்எல்ஏக்கள், பதட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி. சமீபமாக அதிமுகவில் நடந்து வந்த குளறுபடிகள் மற்றும் பிரச்சனைகளுக்கு முடிவு வந்துவிட்டதாக அதிமுகவின் தலைமை வட்டாரத்தில் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழக சட்டசபையில் நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் விஜயை ஆதரித்த எஸ்.பி. வேலுமணி உட்பட 25 எம்எல்ஏக்கள் மன்னிப்பு கடிதம் கொடுத்தால் சபாநாயகரிடம் கொடுத்த புகார் மனுவை வாபஸ் பெற தயாராக இருப்பதாக சற்று முன் எடப்பாடி பழனிசாமி கூறியிருப்பது பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. அதே நேரத்தில் தற்போது கட்சியில் சேர்ந்தால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டாலும் 25 தொகுதிகளிலும் உள்ளங்களையே நிற்க வைக்கிறேன் என விஜய் சொல்லியுள்ளாராம். இதனால் என்ன முடிவெடுப்பது என தெரியாமல் எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் தரப்பு குழப்பத்தில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு அதிமுகவில் உருவான உட்கட்சி மோதல் தற்போது புதிய கட்டத்தை எட்டியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். முதல்வர் விஜய் தலைமையிலான அரசுக்கு ஆதரவாக வாக்களித்த எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் உள்ளிட்ட 25 அதிமுக எம்எல்ஏக்கள் சிக்கலில் இருக்கின்றனர். கடந்த வாரம் நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் முதலமைச்சர் சி. ஜோசப் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழக அரசிற்கு ஆதரவாக எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் தலைமையிலான 25 அதிமுக எம்எல்ஏக்கள் வாக்களித்தது வெறும் ட்ரெய்லர் தான் என்று தற்போது வெட்டமெளிச்சமாகியிருக்கிறது. சட்டமன்றத்தில் விழுந்த அந்த ஒற்றை உடைப்பு தற்போது அதிமுகவின் அடிமட்ட அடித்தளத்தையே மொத்தமாக உழுக்க தொடங்கிவிட்டது. மாவட்ட செயலாளர்கள், கோட்டை தளபதிகள், அடிமட்ட தூண்கள் என அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் தாவேகா நோக்கி படையெடுக்க தொடங்கியிருப்பது மட்டுமல்லாமல் திமுகவை நோக்கியும் பலரும் படையெடுத்திருப்பது தற்போது பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. நம்பிக்கை வாக்கெடுப்பு முடிந்த அடுத்த 24 மணி நேரத்திற்குள் விழுந்த மிகப்பெரிய அடி அதிமுகவின் மூத்த தலைவர்கள் ஒருவரான முன்னாள் அமைச்சர் கே.வி. ராமலிங்கத்தின் விலகல், ஈரோடு மாவட்ட செயலாளர் விலகல், கொங்கு மண்டலத்தின் அசைக்க முடியாத தூணாக விளங்கிய கே.வி. ராமலிங்கம் எடப்பாடி பழனிசாமியின் தலைமைக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி தனது ஆதரவாளர்களுடன் தாவேகாவில் இணைந்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் தற்போது சமீபமாக இன்றைய தினம் செம்மலை அவர்கள் அதிமுகவை விட்டு விலகியிருப்பது காலையிலேயே எடப்பாடி பழனிசாமிக்கு தலையில் பெரிய இடி விழுந்தது போல் காணப்படுகிறது. இந்த சூழ்நிலையிலோ தமிழக பள்ளிக்கல்வித்துறையில் கடந்த 16 ஆண்டுகளாக நீடித்து வரும் சம வேலைக்கு சம ஊதியம் கோரிக்கைக்கு விரைவில் தீர்வு கிடைக்கலாம் என்ற எதிர்பார்ப்பு ஆசிரியர்கள் மத்தியில் தற்போது எழுந்துள்ளது. குறிப்பாக இடைநிலை ஆசிரியர்களின் சம்பள முரண்பாடு தொடர்பாக விஜய் தலைமையிலான தமிழக அரசு முக்கிய முடிவெடுக்கலாம் எனவும் இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகலாம் என்கின்றன தலைமைச் செயலக வட்டாரங்கள். தமிழகத்தில் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள விஜய் ஆட்சி பொறுப்பேற்ற சில நாட்களிலேயே அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு 2% அகவிலைப்படி உயர்வை அறிவித்தது அரசு பணியாளர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றிருக்கிறது. எந்தவித பெரிய போராட்டமோ அழுத்தமோ இல்லாத சூழலிலேயே இந்த அறிவிப்பு வெளியானதால் ஆசிரியர் அமைப்புகளும் அதற்கு நன்றி தெரிவித்திருக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள இடைநிலை ஆசிரியர்களின் சம்பள பிரச்சினைக்கும் அரசு விரைவில் தீர்வு காணும் என்ற நம்பிக்கையும் உருவாகியிருக்கிறது. குறிப்பாக ஒரே பணி, ஒரே கல்வி தகுதி இருந்தும் ஏன் வேறு சம்பளம் என்ற கேள்வியை முன்வைத்து பல ஆண்டுகளாக இடைநிலை ஆசிரியர்கள் போராடியும் வந்தனர். இந்த பிரச்சனையின் தொடக்கம் 2009ஆம் ஆண்டில் அமல்படுத்தப்பட்ட 6வது ஊதிய குழு பரிந்துரைகளில் தான் உருவானது. 2009 ஜூன் 1ஆம் தேதிக்கு பின்பு, அதாவது பணியில் சேர்ந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கு உயர்ந்த அடிப்படை ஊதியம் நிர்ணயிக்கப்பட்டிருந்ததாம். அதே சமயம் இந்த கோரிக்கையை முன்வைத்து பல்வேறு கட்ட போராட்டங்களும் நடத்தப்பட்டன. முன்னாள் ஆட்சி காலங்களில் இந்த விவகாரம் அரசியல் அளவிலும் பேசப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே சம்பள முரண்பாட்டை ஆய்வு செய்ய 3 நபர் குழு அமைக்கப்பட்டிருந்தாலும் அதன் அறிக்கை இதுவரை வெளிவரவில்லையாக இருந்தது. இது வேதனை அளித்து வந்த நிலையில் இடைநிலை பதிவுமுப்பு ஆசிரியர் இயக்க நிர்வாகிகள் கூறுகையில் 16 ஆண்டுகளாக தொடர்ந்து போராடியும் தீர்வு கிடைக்கவில்லை. ஆனால் முதலமைச்சர் விஜய் ஆசிரியர்களின் மனநிலையை புரிந்து கொண்டு நடவடிக்கை எடுப்பார் என்ற நம்பிக்கை இருந்து வந்தது. மேலும் பழைய ஓய்வூதிய திட்டத்தையும் மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் நாங்கள் வைத்துள்ளோம் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இந்த சூழ்நிலையிலோ தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு புதிய அரசு பொறுப்பேற்று அதன் நிர்வாக இயந்திரம் முழுமையாக செயல்பட தொடங்குவதற்கு முன்பே திட்டமிட்ட காழ்ப்புணர்ச்சியோடு விமர்சன கணைகள் திறக்கப்படுவது ஜனநாயகத்தின் ஆரோக்கியமான போக்கை காட்டுவதாக இல்லை என்று பலதரப்பட்ட சர்ச்சைகள் எழும்பி வருகிறது. ஒரு புதிய ஆட்சி தலைமை பீடத்தில் அமரும்போது கடந்த கால தவறுகளை சீரமைத்து புதிய திட்டங்களை செயல்படுத்துவதற்கு போதிய கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் எழுதப்படாத விதியாகும். ஆனால் தற்போதைய விஜய் அரசு பொறுப்பேற்று ஒரு வாரம் கூட நிறைவடையாத நிலையில்
5 வருஷமாக வாய்ப்பூட்டு போட்டு உட்கார்ந்திருப்பவே உங்கள் யோக்கியத்தை என்னன்னு ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. இப்போ 5 நாள் சிங்கம் ஆட்டத்தை தொடங்கின உடனே அலறுறீங்களே, இதுக்கு பேர் விமர்சனம் இல்லடா. உங்கள் ஓனருக்கு நீங்கள் காட்டுற விசுவாசம் என்ற ரீதியில் எழும் அரசியல் கூச்சல்கள் வெறும் வாடகைக்கு உழைக்கும் கூட்டத்தின் சத்தமாகவே பார்க்கப்படுகிறது. கடந்த 5 ஆண்டுகால ஆட்சிக்கட்டிலில் அமர்ந்திருந்தவர்கள் மாநிலத்தின் வளர்ச்சிக்காகவும் மக்களின் வாழ்வாதாரத்திற்காகவும் என்னென்ன சாதனைகளை செய்தார்கள் என்பதை இந்த விமர்சகர்கள் ஒரு கணம் தங்களின் மனசாட்சியோடு சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று பலதரப்பட்ட அரசியல் பிரமுகர்கள் பேசி வருகின்றனர். 5 வருடங்களாக மக்கள் பிரச்சனைகளில் மௌனம் காத்து எந்த ஒரு அடிப்படை தேவைக்கும் குரல் கொடுக்காமல் இருந்த இதே தரப்பினர் புதிய அரசு அமைந்தவுடன் திடீரென வெடித்து கொண்டு கேள்வி மேல் கேள்வி கேட்பது அவர்களின் போலி நடுமனையாயே கூறுகிறது. நீங்கள் 5 வருஷமாக தூங்கி தொலைச்ச தூக்கத்துக்கு 5 நாளில் ஆக்ஷன் எடுத்து விடை சொல்லியிருக்கு இந்த அரசு. அது மட்டுமல்லாமல் தற்போது முந்தைய நிர்வாக தோல்விகளை தட்டி கேட்க அஞ்சியவர்கள் இன்று புதியதாக பொறுப்பேற்றுள்ள ஒரு தலைவரை நோக்கி அவசரமாக விரல் நீட்டுவது அவர்களின் இரட்டை நிலையை தெளிவாக காட்டுகிறது என்றே சொல்லலாம். அதே சமயம் பார்த்தால் படுதோல்வியை சந்தித்த அதிமுகவோ உட்கட்சி பூசலில் தகடத்துவம் ஆடிக்கொண்டிருக்கிறது என்றே சொல்லலாம். தமிழ்நாட்டின் சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பின்னர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வெடித்துள்ள தலைமை போராட்டம் தற்போது கிளைமேக்ஸ் கட்டத்தையே எட்டிவிட்டது என்று கூறி வருகின்றனர். இபிஎஸ் பொதுச்செயலாளர் பதவியை பறித்து கட்சியின் முழுமையான கட்டுப்பாட்டை கைப்பற்ற சி.வி. சண்முகம் தரப்பு அதிரடி கள நடவடிக்கையை இறங்கியிருக்கிறதாம். மறுபுறம் ராயப்பேட்டை தலைமை அலுவலக கட்டுப்பாட்டையும் சின்னத்தையும் தக்க வைத்து கொள்ள எடப்பாடி பழனிசாமி தனது சட்ட போராட்ட வியூகங்களை முடுக்கிவிட்டிருக்கிறார் என்றும் ஒரு பக்கம் கூறுகின்றனர். சட்டமன்ற உறுப்பினர்களின் பெரும்பான்மை ஆதரவோடு தனி அணியாக செயல்பட்டு வரும் சி.வி. சண்முகம் தரப்பு சட்டமன்ற பேரவையில் பல பரீட்சை நடத்தி வருகிறதாம். இபிஎஸ் தமிழக ஆளுநரை சந்திக்க அனுமதி கோரியிருந்தது. ஆளுநர் சந்திப்பிற்கு தொடர்ந்து தாமதம் ஏற்பட்டும் வருகிறது. எடப்பாடி பழனிசாமியை பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து சட்டப்பூர்வமாக நீக்க பொதுக்குழுவின் ஒப்புதல் மிக அவசியமாக. இதன் காரணமாக கட்சியின் அவசர பொதுக்குழுவை கூட்டுவதற்காக மாநிலம் முழுவதும் உள்ள பொதுக்குழு உறுப்பினர்களின் ஆதரவு கோரி சி.வி. சண்முகம் தரப்பு தீவிர கையெழுத்து வேட்டையை முடுக்கிவிட்டிருப்பதாகவும் கூறி வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாகத்தான் புதுக்கோட்டை வைரமுத்து, தென்காசி கிருஷ்ணமுரளி என்ற குட்டியப்பா உட்பட தனது தலைமைக்கு எதிராக அதிருப்தி முகாமில் செயல்பட்ட 28 மாவட்ட செயலாளர்களை இபிஎஸ் ஏற்கனவே அதிரடியாக பதவி நீக்கம் செய்திருக்கிறார். இருப்பினும் சி.வி. சண்முகம் தரப்பு பொதுக்குழு உறுப்பினர்களை தங்களது பக்கம் இழுக்க தீவிரமாக வேலை செய்வதை அறிந்து இபிஎஸ் முகாம் எச்சரிக்கை அடைந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வரலாறு காணாத அளவிலான தலைமை போரும் உட்கட்சி பூசலும் வெடித்திருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளில் கட்சி சந்தித்த தொடர் தேர்தல் தோல்விகள் மற்றும் 2ஆம் கட்ட தலைவர்களை ஆலோசிக்காமல் எடுக்கப்பட்ட முடிவுகளே இந்த அதிருப்திக்கு காரணமாகவும் அதிமுக தலைமையும் கூறி வருகிறது. இந்த சூழ்நிலையிலோ அதிமுகவின் திருச்சி கிழக்கு மாவட்ட ஆலோசனை கூட்டமானது மே 17ஆம் தேதி மாவட்ட செயலாளர் முன்னிலையில் நடைபெற்றுள்ளது. அது மட்டுமல்லாமல் அந்த கூட்டத்தில் பல முடிவுகள் எடுக்கப்பட்ட நிலையில் அதிமுக 2ஆக பிரிந்திருந்திருக்கக்கூடிய நிலையில் இபிஎஸ் அணியில் எவ்வளவு ஆதரவாளர்கள் இருக்காங்க, எவ்வளவு எதிர்ப்பாளர்கள் இருக்காங்க என்ற கேள்விகளும் பல்வேறு விதமாக எழுதப்பட்டு அந்த கருத்திற்கு அவர்கள் முடிவுகள் கோரும் வகையில் திமுகவிற்கு எழுப்பதற்கான பல்வேறு வேலைகளும் நடைபெற்றதாகவும் கூறப்படுகிறது. இப்படிப்பட்ட நிலையில்தான் தற்போதைய சூழ்நிலைப்படி அதிமுகவிலிருந்து பல்வேறு முக்கிய புள்ளிகள் மாவட்ட செயலாளர்கள் இபிஎஸ் தரப்பிற்கு எதிராக செயல்படுவதன் காரணத்தினால் அதிமுகவை விட்டு அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தும் முற்றிலுமாக எடப்பாடி பழனிசாமி நீக்கி வருவது குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து தற்போது வரை அதிமுகவின் எடப்பாடிக்கு எதிர்த்தரப்பாக இருந்து வரும் எஸ்பி வேலுமணி மற்றும் சி.வி. சண்முகம் தரப்புகளான 25 எம்எல்ஏக்கள் அதிமுகவை விட்டு விலகி தவேகாவில் இணைவதற்கான அதிரடி வேலைகளை தொடங்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அது மட்டுமில்லாமல் தவேகா அரசிற்கு ஆதரவு தெரிவித்த நிலையில் அவருக்கு எஸ்பி வேலுமணி அவர்களுக்கும் சி.வி. சண்முகத்திற்கும் அமைச்சர் பதவிகள் வழங்க விஜய் திட்டமிட்டிருப்பதாகவும் அதற்கான வேலையை அவர் தொடங்கிவிட்டதாகவுமே தகவல்கள் வெளியாகியுள்ளது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலோ இன்றைய தினம் அதிமுகவில் இருக்கும் எஸ்பி வேலுமணி தரப்பு 5 எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமியிடம் மன்னிப்பு கடிதம் கோரி எடப்பாடி பழனிசாமி தரப்பு எம்எல்ஏவாக மாறியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதனைத் தொடர்ந்து அதிமுகவின் 3 எம்எல்ஏக்கள் தற்போது ராஜினாமா செய்துவிட்டு தவேகாவில் இணைந்து இருப்பதும் அதிமுகவின் அடிமட்ட அரசியலையே ஆட்டியுள்ளது என்றே சொல்ல வேண்டும். இதன் காரணத்தினால் கடும் அப்செட்டில் தற்போது எடப்பாடி பழனிசாமி இருந்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. அதே சமயம் அதிமுகவின் அடிப்பட்ட தொண்டர்கள் அனைவருமே
தற்போது கடும் அதிருப்தியில் இருந்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன.